ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இருந்தாலும் இதுக்கு இங்கிலீஷில் என்ன மாதிரி ஃப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா. எப்படி இருந்தாலும் இதுக்கு தமிழ்லையே பார்த்திங்கன்னா எப்படிலாம் சொல்லலாம்னா எவ்வாறாயினும், எந்த நிலையிலும், எதுவானாலும், எப்படியாயினும், எப்படிப்பட்ட நிலையிலும், இந்த மாதிரி தமிழ்லையே இந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். இதையே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் எனிவே இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா இட் மைட் ரெயின் பட் எனிவே வீல் ப்ளே த மேட்ச். அதாவது மழை பெய்யலாம், ஆனால் எப்படி இருந்தாலும் போட்டி நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருந்தாலுங்கிறதுக்கு எனிவே அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். எனிவே பார்த்தோமா. இப்போ இன் எனி கேஸ் யூ ஷுட் கால் மீ வென் யூ அரைவ். அதாவது எப்படி இருந்தாலும் நீ வந்த உடனே என்னைய கூப்பிடு. ஸோ இன் எனி கேஸ் இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படி இருந்தாலும்ங்கிற வார்த்தைக்கு. ஓகே. அட் எனி ரேட்னா விலை அந்த மாதிரி பொருள் கிடையாதுங்க. அட் எனி ரேட் வி மஸ்ட் ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் பை ஃப்ரைடே. எப்படி இருந்தாலும் வெள்ளிக்கிழமைக்குள்ளே இந்த வேலையை முடிச்சாகணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல அட் எனி ரேட்டுங்கிறது எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி அர்த்தம் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் நோ மேட்டர் வாட். அதாவது எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோமா, அதே மாதிரி தான். நோ மேட்டர் வாட் ஐ வில் சப்போர்ட் யூ. எது எப்படி இருந்தாலும் சரி நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டிஃபிகல்ட்டிஸ் ஷீ கண்டினியூட் ஹர் ஸ்டடீஸ். சிரமங்கள் எப்படி இருந்தாலும் சரி அவள் படிப்பை தொடர்ந்தாள். ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் அதுக்கு பாருங்கள் எனிவே, இன் எனி கேஸ், அட் எனி ரேட், நோ மேட்டர் வாட், ரிகார்ட்லெஸ். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குங்க. நம்ம எப்போவுமே ஸ்டீரியோ டைப்பாக ஒரே மாதிரியே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.